இந்த நாளிலும் கூட, இந்த கூட்டத்திலும் கூட நாம் அநேக விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். அநேக காரியங்களை நாம் சொல்லி ஜெபிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நாமம் ஜெபத்தை கேட்கிறவர். அப்போ இந்த ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற அநேகமாயிரம் நன்மைகள், எனக்கு நன்மைகள். சங்கீதம் 121 வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்ப பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற, அப்ப நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற அவருக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கும்படியாக, அப்போ பரலோகத்தின் தேவனுக்கு நேராக நான் என் கண்களை ஏறெடுக்கும் பொழுது, அதன் மூலமாக கர்த்தர் எனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் வைத்திருக்கிறார். பரலோகத்தின் தேவனுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கும் பொழுது எனக்கு என்ன காரியங்கள், எனக்கு நன்மையான காரியங்களை கர்த்தர் என்னென்ன காரியங்களை எல்லாம் எனக்கு செய்கிறார். அப்ப இதை குறித்து தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். இப்ப என் ஜபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ ஜபங்கள் நாம் ஜெபித்திருக்கிறோம். இப்ப அந்த ஜபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். ஏன் நம்ம பரலோகத்தின் தேவனுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறோம். ஆமென். மருந்து மாத்திரைகள் எல்லாம் நாங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போகும் பொழுது அந்த மருத்துவர் எழுதி தருகிற மாத்திரைகளை நம்ம என்ன பண்றோம்? சாப்பிட்றோம். அவற்றை என்னைக்காவது நம்ம கேள்வி கேட்குறோமா? இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால அல்லது இந்த ஊசி போடுறதுனால என்னுடைய ஜீவன் போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்கிறோமா? ஊசி போடுவதற்கு, அந்த மருந்து ஏற்றுவதற்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஏன் நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனங்கள் போக வேண்டும் என்று சொல்லி நம்ம இன்ஜெக்ஷன் நம்ம எடுக்கிறோம். அதே போல் மாத்திரைகள் எடுக்கிறோம். அப்போ எதன் மீது நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? டாக்டர் மீது. ஏன்? அவர் படிச்சிருக்கிறார். அவர் படித்திருக்கிறபடினால் என் சரீரத்தில் என்ன பலவீனம் இருக்கிறது, எனக்கு என்ன காரியம் இருக்கிறது, அதற்கேற்றபடி ஒரு மருந்து கொடுக்கிறார். அந்த மருந்தின் மூலமாக எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த வியாதியின் கிருமைகளை எல்லாம் அந்த மருந்து அழித்து விடும் என்கிற நம்பிக்கை. இப்போ ஒரு டாக்டரை நீங்கள் முழு மனதோடு நம்பி உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் சொல்லி நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க. ஆகவே தான் இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தில் ஆமென் 121 நம்ம வாசிக்கிறோம், பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே. அப்போ எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன். நான் என்ன பண்ணணும்? ஒரு மருத்துவரை நம்புவதை காட்டிலும் என் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மீது என் நம்பிக்கையை நான் அதிகமாய் வைக்கணும். ஆனால் இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் மீது அப்படிப்பட்ட ஒரு முழு மனதோடு கூட இருக்கக்கூடிய நம்பிக்கையை நம்ம வைக்கிறது கிடையாது. ஏன்னா அநேக நேரத்தில் மனுஷர்களுடைய ஆலோசனைகளை கேட்கிறோம் அல்லது நமக்கே தோன்றுகிற காரியத்தை செய்கிறோம். ஏன் கர்த்தரை நம்புவது கிடையாது? ஐயா, அந்த காரியத்திற்காக நம்ம ஒருமித்து ஜெபிக்கலாம். என் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, சஞ்சலம் இருக்கிறது, அல்லது நம்ம வருமானத்தில் பற்றாக்குறை காணப்படுகிறது, கடன் பிரச்சனை இருக்கிறது, பிணி இருக்கிறது, ஐயா நோய்கள்ல இருக்கிறோம், கடன் பிரச்சனை, இந்த போராட்டங்கள்ல ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை நான் கடத்தி செல்லுவதற்கு எனக்கு போதும் என்றதா இருக்கிறது. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நான் ஜெபிக்கணும். ஆனால் இன்றைக்கு நம்ம அப்படி செய்வதற்கு என்ன பண்ண முடியல? ஒருமித்து செய்ய முடியல. காரணம், பரிகாலிகளையே நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே உமக்கு நேராக ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் எருசலேமுக்கு வரும்பொழுதெல்லாம், இப்பொழுது என்னுடைய பிரச்சனைகள் மாறும், எப்போ என் குடும்பத்தில் காரியங்கள் செம்மையாய் முடியும், கர்த்தரின் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை எப்பொழுது செய்வார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை நன்மைகளை எப்பொழுது செய்வார், இப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு கூட வரும்பொழுது தான் அவர்கள் சொல்லுவாங்க, என் கண்களை நான் உமக்கு நேராக ஏறெடுக்கிறேன். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, உங்க கண்கள் கர்த்தரை நோக்கி இருக்கட்டும். நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுதும் மட்டும்தான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும். கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு பதில் கொடுக்க முடியும். ஒரு மனுஷனை அல்ல, ஒரு மனுஷியை அல்ல, கர்த்தரை பிரியப்படுத்தும் பொழுது. ஒரு மருத்துவரை நம்பி நீங்க அவர் கொடுக்கிற மருந்து மாத்திரைகளை எல்லாம் எடுக்கிறீங்க, முழு மனதோடு கூட எடுக்கிறீங்க. ஐயா, இதன் மூலமா எனக்கு பாதிப்பு வந்துவிடும் அப்படின்லாம் நீங்க பயப்படுறதே கிடையாது. காரணம், அந்த முழுமையாய் அந்த மருத்துவரை நம்பி நீங்க மருந்து மாத்திரை எடுக்கிறீங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்கும்படியாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் உங்களுக்காக. அப்ப அவர் மீது நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது உங்க குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுவார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடுமாற்றமாய் இருக்கக்கூடிய காரியத்திலிருந்து ஜெயம் கொடுப்பார்.
மாத்திரமல்ல நடந்து இது ஐயா எத்தனையோ ஆண்டுகள் நான் காத்திருக்கிறேன் ஐயா, என் காத்திருத்தலுக்கு அவர் பதில் கொடுப்பார் என்கிற நம்பிக்கையை அவர் மீது வைங்க. ஆமென். அப்பொழுதுதான் காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? மாறுதலாய் முடிய பண்ணுவார். இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை இன்னைக்கு கர்த்தர் மீது இருப்பது என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா அதற்கேற்ற பதிலை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடுமாறி கொண்டிருக்கிறோம். ஏன்? நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அவிசுவாசம். ஐயா, என் கணவருக்காக அல்லது என் மனைவிக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஆனா நாட்கள் செல்ல செல்ல அவர்களுடைய கிரியைகளை நான் பார்க்கும் பொழுது நான் என்ன பண்றேன்? சோர்ந்து போறேன் ஐயா, நான் சோர்ந்து போறேன் ஐயா. இந்த மனுஷன் இந்த மனுஷி மாறவே மாட்டாங்க, இவர்கள் மரண பரியந்தம் இவர்கள் எனக்கு நோவாக தான் இருப்பாங்க, இவர்கள் எனக்கு ஒரு சாபமாகி தான் இருப்பாங்க, இவர்கள் மூலமா எனக்கு ஆசீர்வாதம் இருக்காது என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ஆமென். வல்லமையோடு ஜெபிக்கிறோம், வாக்குத்தத்தங்களை வைத்து ஜெபிக்கிறோம். ஆமென். இன்னும் உபவாசத்தோடு கூட ஜெபிக்கிறோம், சரீரத்தின் முழுவதுமாக ஒடுக்கி ஜெபிக்கிறோம். ஆனா பலன் பார்க்கும் பொழுது நாம் சோர்ந்து போனவர்களாக நம் ஆமென் உள்ளத்தில் அவிசுவாசம் வந்தவர்களாய் காணப்படுகிறபடியினால் என்ன பண்ண முடியல? கர்த்தர் கிரியை செய்ய முடியல. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார். நீங்க என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். உங்க கணவர் ரட்சிக்கப்படுவார், உங்கள் மனைவி ரட்சிக்கப்படுவாங்க, உங்க பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்குள்ளாக வருவாங்க. உங்கள் காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் நடத்துவதற்காக தான் ஆமென் சங்கீதக்காரர் சொல்லியிருக்கிறார் ஆரோகண சங்கீதத்துல, என் உமக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஓய்யா, மனுஷனுக்கு முன்பதாக அல்ல ஐயா, ஒரு மனுஷனுக்கு முன்பாக அல்ல, உமக்கு நேராக நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்ப என் ஜெப வாழ்க்கையை நான் அதிகமா என்ன பண்ணணும்? கட்டி எழுப்புகிறவர்களாய் காணப்படும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஜெப ஜீவியம் என்பது இடிக்கப்பட்ட தகர்க்கப்பட்ட ஒரு பலிபீடமாய் காணப்படுகிறது. அப்ப என் ஜெபத்துல ஏன் கர்த்தர் கிரியை செய்ய முடியல? தகர்க்கப்பட்டதுக்கு ஐயா. அநேக ஆண்டுகள் ஜெபித்தபடியினால் இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? அவ்விசுவாசத்துல விழுந்து கிடக்கிறேன், தகர்க்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். என் விசுவாசங்கள் எல்லாம் இன்னைக்கு தடுமாறி கொண்டு இருக்கிறது. நம்பிக்கை இல்லாத ஒரு ஜீவியம் ஜீவித்து கொண்டு இருக்கிறேன். என்னையா வேதம் வாசித்து நான் என்ன கண்டேன்? நான் ஆலயத்துக்கு போய் நான் என்ன கண்டேன்? ஆமென். வாரம் நான் ஆலயத்துக்கு தான் போறேன், கர்த்தருடைய வார்த்தை தான் கேட்கிறேன், ஆனா மாற்றம் என்பது இல்லாதபடி இருக்கிறதே. தகர்க்கப்பட்டு இருக்கிற பலிபீடம். அப்போ நான் தகர்க்கப்பட்டு இருக்கிறேன், ஜெபம் பண்றேன், வேதம் வாசிக்கிறேன், எல்லாம் பண்றேன், ஆனா என் பலிபீடம் என்ன பண்ணல? சரியா இல்லையா? கட்டப்பட்ட பலிபீடமாய் இல்ல, தகர்க்கப்பட்ட பலிபீடமாய் காணப்படுகிறது. ஆமென். ஆகவே தான் வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, பரலோகத்தின் தேவனுக்கு நேராக நான் கண்களை ஏறெடுக்கணும். ஏன்? அவரிடத்திலிருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும். அப்ப நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இடிக்கப்பட்டிருக்கிற பலிபீடத்தை நான் என்ன பண்ணணும்? கட்டுகிறவளாய் காணப்படணும். அது எப்படி கட்டப்பட வேண்டும்? ஆமென். எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது, நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. அப்ப அந்த ஆதியில் இருந்த அன்பு எங்க? பலிபீடம் தகர்க்கப்பட்டதுக்கு ஆதியில் இருந்த அன்பு, ஆதியில் இருந்த வைராகியம், ஆதியில் இருந்த தேவனுடைய அன்பு, ஆதியில் இருந்த அந்த தேவனுக்காக பற்றி எறிகிற அந்த அனுபவங்கள் இன்றைக்கு என்ன பண்ணிருக்கு? நாளாக என்ன பண்ணிட்டு மங்கி போய்விட்டது, அல்லது மக்கி போய்விட்டது. பாருங்க, நம்ம ஒரு எப்படி இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, உணர்ச்சி வசப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. உணர்ச்சி வசப்படுகிற கிறிஸ்தவர்கள். ஒரு காரியம், ஒரு சாட்சி நம்ம கேட்கிறோம்னு சொன்னா உணர்ச்சி வசப்படுகிறோம். உணர்ச்சி வசப்படுகிறதல்ல. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிடணும். உணர்ச்சி வசப்படுகிறது பரிசுத்தம் கிடையாது. உணர்ச்சி வசப்படுகிறது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி புல்லரிக்கும் அப்படின்வாங்க. அது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்களை புடமிட்டு உங்களை இறுக கட்டி எழுப்பும். அப்படிப்பட்ட அஸ்திபாரம். ஆகவேதான் எபேசு சபையில சொல்லும் பொழுது, ஆதியில் இருந்த அன்பு, நீங்க கொஞ்சம் உங்களை நிதானித்து பார்க்கும் பொழுது, ஐயா நான் எப்படியாய் பற்றி எரிந்து கொண்டிருந்தேன். யார் என்னை குறித்து பேசினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? காதுல வாங்க மாட்டேன். நான் என்னுடைய வேலை என்ன? நான் ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, நான் ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிறதா வாழ்க்கை. எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நான் வேதத்தை வாசித்துக் கொண்டே இருப்பேன். உபவாசத்தோடு கூட எத்தனையோ நாட்கள் நான் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து என் வாழ்க்கையில நீங்க மட்டும் போதும் என்று சொல்லி என் கண்கள் முழுவதுமாக நான் எங்க ஏறெடுத்தேன்? உமக்கு நேராக ஏறெடுத்தேன். அந்த ஆதியில் இருந்த அந்த அன்பு
எப்போ பார்த்தாலும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பேன் ஐயா, அல்லது கர்த்தருடைய சமூகத்தில் நான் விழுந்து கிடப்பேன். மனுஷர்களோடு கூட பேசுவதற்கு நான் என்ன பண்ண மாட்டேன், ஆமென், போக மாட்டேன். மனுஷர்களுடைய வார்த்தைகள் விருப்பம் வைக்க மாட்டேன். ஆமென். பலிபீடம் தகர்க்கப்பட்டது தெரியல. அப்ப ஆதியில் இருந்த அந்த அன்பு பிரிந்து 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 தனியாக ஜீவிக்கிற அந்த அனுபவம், அதுதான் ஆதி அனுபவம். ஆமென். மனுஷரோடு கூட கலவாத ஜீவியம். ஐயா, நானும் என் ஆண்டவரும், ஐயா நானும் என் ஆண்டவரும், நானும் வேத புஸ்தகமும், கர்த்தர் என்னோடு பேசுகிறார் ஐயா, ஆவியானவர் நடத்தி கொண்டு இருக்கிறார் ஐயா. இப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஜீவியத்திற்குள்ளாக இருந்த பொழுது நான் என்ன பண்ணேன், ஆண்டவருக்காக பற்றி எறிகிறவளாய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும் பொழுது தேவ வல்லமை ஆமென் வெளிப்படும் ஐயா. ஆமென். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது தேவ வல்லமை வெளிப்படும் ஐயா. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது தடைகள் விலகும் ஐயா, பிரச்சனைகள் போராட்டங்கள் விலகும். அப்ப இந்த நாள்ல என்ன நடந்திருக்கு, இந்த ஆதியிலிருந்து அந்த அன்பிலிருந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் தவறிட்டாங்க. அந்த வைராகியத்திலிருந்து தவறிட்டாங்க. ஆதி அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? ஆண்டவரை வாஞ்சித்து ஓடி வரும்படியாக இழுத்து வரும். நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க. ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ஆமென், தேவனுடைய ஆலயத்துக்கு நேரம் தவறாம வருவோம். யார் வருவாங்க யார் வரமாட்டாங்க பார்க்க மாட்டோம். முதல் நாளாய் வந்து உட்கார்ந்துருப்போம், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோம். நம்ம கண்களில் இருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வடியும். காரணம் என்ன? ஐயா, நீர் என் வாழ்க்கையில் செய்திருக்கிற நன்மைகள் அப்படிப்பட்ட நன்மைகள் ஐயா. எனக்காக ஜீவனை கொடுத்தீர், ரத்தம் சிந்தினீர் ஐயா. ஆமென். அதற்காக நான் தாரை தாரையாக கண்ணீர், யார் வந்திருக்கிறாங்க யாரு பார்க்க மாட்டோம், அழுது ஜெபம் பண்ணுவோம், நன்றி சொல்லுவோம், அதிகமாய் நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவ்வளவாய் காணப்படும், அவ்வளவாய். ஆதி அன்பு. ஆனா இன்றைக்கு நம்ம நேரம் தவறாம வரோமா? நீ எந்த கூட்டத்துக்கு போனாலும் சரி, காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பலிபீடம் என்ன தகர்க்கப்பட்டுருச்சு. இப்ப தகர்ந்து போன பலிபீடத்துல பலி செலுத்தினா என்ன இருக்காது, பலன் இருக்காது. ஐயா, இன்றைக்கு நான் ஜெபம் பண்றேன், வேதம் வாசிக்கிறேன், ஆனா அக்னி இறங்கல. ஏன்? பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கு. ஆகவே தான் பரலோகத்தின் தேவனுக்கு நேராக, உமக்கு நேராய் நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஐயா, ஏறெடுக்கிறேன். என் வருத்தம் மாறணும், என் பசி மாறணும், என் வறுமை மாறணும், என் தேவைகள் சந்திக்கப்படணும், என்னுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் ஓயணும் ஐயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், தகர்க்கப்பட்டிருக்கிற பலிபீடத்தை செப்பனிடும் பொழுது ஆமென், ஐக்கியத்திற்குள்ளாய் வரும் பொழுது, ஆமென், சமாதானத்திற்குள்ளாய் வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஒரு 3 காரியத்தை வேகமாய் வாசித்து கடந்து செல்லலாம். அப்போ இந்த பரலோகத்தின் தேவன் எனக்கு என்னென்ன காரியத்தை செய்வார்? நான் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு நான் அவருடைய அன்பிற்குள்ளாக வரும் பொழுது கர்த்தர் எனக்கு செய்கிற நன்மைகள் என்ன? கர்த்தர் என்னை எப்படி நடத்துவார்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிங்க. ஆமென். போதும். அப்போ இந்த 3 புருஷர்களும் ஆபிரகாம் வீட்டில் இருந்து புறப்பட்டு போறாங்க. அவர்கள் போகிற பாதை எதற்கு நேராக? சோதோமுக்கு நேராக. அப்ப முதல் காரியம், நான் பரலோகத்தின் தேவனுக்கு நேராக என் செப்பனிடப்பட்ட இருதயத்தோடு கூட, அந்த ஆதி அன்போடு கூட நான் போகும் பொழுது, நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜீவன் தப்புவதற்கு என் கண்கள் அவருக்கு நேராக காணப்படும். அப்ப ஆபிரகாமோடு கூட அவனுடைய வீட்டில் ஆமென் அவர்கள் புசித்து குடித்து அதன் பின்பதாக போகும் பொழுது ஆமென் அந்த 3 புருஷர்கள் எங்க போறாங்க அப்படின்னு சொன்னா, சோதோமுக்கு நேராக அவர்கள் போகும் பொழுது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த 22ஆம் வசனம், அப்பொழுது அந்த புருஷன் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக
நின்று கொண்டிருந்தான். நல்ல அந்த வசனத்தை பாருங்க. சோதோமுக்கு நேராக போறாங்க. ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஒரு நல்ல காரியம் பாருங்க. தன்னுடைய சகோதரன், தன் தகப்பனாருடைய சகோதரன் மகன் தான் லோத்து. அப்போ தன்னை விட்டு பிரிந்து போன ஒரு சகோதரன். அப்போ வந்திருக்கிற அந்த 3 புருஷர்கள் எங்கே போறாங்க? சோதோமுக்கு நேராக. இப்ப சோதோமில் வசிக்கக்கூடிய மக்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மகா பாவிகள் என்று சொல்லு. மகா பாவிகள். அப்போ ஆதியாகமம் 18:18 நான் செய்ய போகுவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இப்ப ஆண்டவர் தன் இருதயத்தில் இருப்பதை யார்கிட்ட வெளிப்படுத்துறாருன்னா, அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அப்போ நான் என் பலிபீடத்தை சப்புனிட்டு அவருக்கு நேராக கண்களை ஏறெடுக்கும் பொழுது உலகத்தில் வரக்கூடிய அழிவை கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்துவார்னா, அவருக்கு முன்பாக நிற்கிற ஜனங்களுக்கு தான் வெளிப்படுத்துவார். எந்த ஒரு மனுஷி ஆண்டவருக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை வெளிப்படுத்துவார். ஆபிரகாம் அவர்களை வழி அனுப்பிட்டு திரும்பல, அவன் கர்த்தருக்கு முன்பாக நின்றான். ஏன்? அவர்கள் பயணப்படுகிறார்கள் ஐயா சோதோமுக்கு நேராக. அங்க என்னுடைய சகோதரன் இருக்கிறான், லோத்து இருக்கிறான் ஐயா. அப்ப ஏதோ ஒரு காரியத்தை அந்த இடத்தை கர்த்தர் நடத்த போகிறார். உடனடியாக அவர் என்ன பண்றாரு? என்னை விட்டு பிரிந்து போனவன் தானே அப்படின்லாம் கிடையாது. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு நமக்காக நமக்குள்ள இருக்குமே என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய ஆமென் அந்த அன்பு நமக்குள்ளாக ஊற்றப்பட்டு இருக்குமே என்றால், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா, யார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ, யார் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்களோ, அல்லது எந்த குடும்பத்தை ஆமென் உங்களை அழிக்க வேண்டும் என்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நின்று ஜெபம் பண்ணுவீங்க. முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவீங்க. ஐயா என்னை அழிக்க நினைத்தவர்கள் தான், ஆனாலும் அவங்க என்ன பண்ணக்கூடாது? ஆசீர்வாதமா இருக்கணும் ஐயா, அவங்க நல்லா இருக்கணும் ஐயா. ஐயா பலவீனப்பட்டு இருக்கிறாங்க, நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் ஐயா. ஆமென். உங்களுடைய மன்றாடு கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ளா இருந்தா அவர்களுக்காக துக்கம் கொண்டாடும். ஐயா எப்படியாகிலும் அவர்களுக்கு என்ன பண்ணணும்? அந்த புதிய ஜீவனை கொடுத்தவர்களை எழுப்பி நிறுத்துங்க ராஜா, நிறுத்துங்க. இந்த பிரச்சனைகளிலிருந்து அவர்களை கொண்டு வாங்க ராஜா. இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அப்ப ஆபிரகாம் நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனே என்று சொன்னா, ஆபிரகாம் நின்று கொண்டிருந்தான் கர்த்தருக்கு முன்பதாக. ஆமென். ஜீவன் தப்ப வேண்டும் என்று சொல்லும்படியாக. அப்ப அநேகமாயிரம் ஜனங்கள் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் இருக்கிறாங்க. அப்ப இந்த ஜனங்களுக்காக கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்படியாக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன் நம்ம செவ்வாய்க்கிழமை வரோம்? எதற்காக வரோம்? குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். நல்லது. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா என் ஜனம் மீட்கப்படணும் ஐயா. என் ஜனம் ஐயா வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேகமாயிரம் ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஜனம் மீட்கப்படணும் ஐயா, இந்த ஜனம் மீட்கப்படணும். அப்ப இந்த ஜனம் மீட்கப்படுவதற்கு நான் என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பதாக நான் கண்களை ஏறெடுக்கணும். அவருக்கு முன்பதாக கண்களை நான் ஏறெடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, என் குடும்பத்தின் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். அப்ப ஆபிரகாம் நின்று கொண்டிருந்தான். ஆண்டவரே சோதோமின் காரியம் இப்படி கொடுமையாய் காணப்படுகிறது, அங்க என் சகோதரன் இருக்கிறான் ஐயா, என் சகோதரன் இருக்கிறான், அவன் மாண்டு போக கூடாது. அப்பதான் ஆபிரகாம் செபம் பண்ணுகிறார். ஐயா ஒரு பட்டணத்தில் 50 நீதிமான் இருந்தா நீங்க அந்த பட்டணத்தை அழிச்சிருவீங்களா ஐயா? 50 நீதிமான் இருந்தா அழிப்பு இல்லை, 45 நீதிமான். அப்படியே ஜெபம் பண்றார். ஐயா கோவப்படாதீங்க, தயவாய் தயவாய் தயவாய். அப்ப ஆண்டவர் கடைசியாக வந்து சொல்றார், இல்ல ஒரு பட்டணத்தில் 10 நீதிமான் இருந்தாலும் நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். 10 நீதிமான் இருந்தாலும் பட்டணத்தை அழிக்க மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, சோதோம் கோமாரா கொடுமை நிறைந்த ஒரு தேசம், கொடுமை நிறைந்தது, பாவத்தை தண்ணீரை போல பருகினது. ஆமென். அப்போ ஒரு 10 நீதிமான் கூட இல்லாத ஒரு பட்டணம் இந்த சோதோமுடைய பட்டணம். இன்னைக்கும் கூட சோதோமில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் கொடுமை நிறைந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிற ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பாவம் இன்னதென்று அறியாதபடிக்கு பாவத்தின் மேல் சாபத்தையும் பாவத்தையும் செய்து செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகம் ஆயிரம் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென். மற்றவர்களுக்கு உபத்திரவத்தையும் வேதனையும் அநேக குற்றமில்லாத ரத்தத்தையும் ஆமென் வாங்கி கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கும்படியாக தான் நான் என்ன பண்ணணும்? என் கண்களை அவருக்கு நேராக ஏறெடுக்கும். ஆபிரகாம் அழித்து போடும்னு சொல்லி ஜெபம் பண்ணல. ஐயா சோதோமில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரனையும் சேர்த்து அழித்து போடுன்னு ஜெபம் பண்ணல. நின்று ஜெபம் பண்றான். ஐயா 10 நீதிமான்
10 நீதிமான். நான் 10 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டேன். ஆமென். ஆகவே தான் போன தூதர்கள் என்ன பண்ணாங்க, 3 பேரும் அந்த ஆமென் லோத்துடைய வயிற்றுக்கு போன உடனே, உனக்கு வேற யாராகிலும் இருக்கிறாங்களா, வேற யாராகிலும் இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு மனுஷன் பரலோகத்தின் தேவனுக்கு நேராக கண்களை ஏறெடுத்தபடியினால் ஒரு குடும்பம், அழிக்கப்பட இருந்த ஒரு குடும்பம் முழுமையாய் பாதுகாப்பாய் அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆபிரகாமுடைய ஜெபம் அந்த லோத்தை மட்டும் பாதுகாத்து கொண்டு வரும்படியாக செய்தது. இன்றைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, நீங்க உங்களுக்கு ஆமென் அறியாத அல்லது தெரியாத உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்காக பரலோகத்தின் தேவனுக்கு நேராக கண்களை ஏறெடுங்க. ஐயா, எனக்கு விரோதமாய் ஆமென் குற்றம் செய்தவர்கள் தான், விரோதமாய் பேசினவர்கள் தான், மந்திர பில்லிசூனிய ஏவல் காரியங்களை செய்தவர்கள் தான், எங்க குடும்பம் இருக்கவே கூடாது என்று போகும்படி செய்தவர்கள் தான். ஆனாலும் அந்த குடும்பம் அழியக்கூடாது என்று சொல்லி நான் நிற்கிறேன் ஐயா, உமக்கு முன்பதாக நிற்கிறேன். அந்த குடும்பத்துல சாபம் பின்தொடரக்கூடாது ஐயா, அந்த குடும்பத்துல வறுமை இருக்கக்கூடாது ஐயா, இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் ஐயா. நீங்க சொல்லி செபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த குடும்பத்தை பாதுகாப்பார். ஆமென். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ லோத்தின் குடும்பத்திற்காக ஒரு ஆபிரகாம் பரலோகத்தின் தேவனுக்கு நேராக கண்களை ஏறெடுத்தார். இன்னைக்கு நம்ம அவருக்கு நேராக, எதற்கு நேராக, ஆண்டவருக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறோம். ஏன் ஏறெடுக்கிறோம்? எதற்காக? ஜீவன் தப்பும்படியாக, ஜீவன் தப்பும்படியாக. அப்ப ஜீவன் தப்ப வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு நேராக கண்களை ஏறெடுங்க. அப்ப நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைத்தபடியினால் ஆண்டவர் சொன்னார், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது மாத்திரமல்ல, நீ கொப்பேர் மரத்தினால் ஒரு என்ன பண்ணு, பேழையை உண்டு பண்ணு. அன்னைக்கு அவனும் அவன் குடும்பம் மட்டும் 8 பேர் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டாங்க. அதே போலதான் கர்த்தர் யோபின் குடும்பத்தை வேலியடைத்தார். யோபு இழந்தவைகளை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக நீங்கள் வரும்பொழுது, ஆமென், நீங்க ஆபிரகாமை போல திறப்பில் நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் கதரும் பொழுது, ஆமென், உங்களை கொண்டு உங்களை சுற்றில் இருக்கிற ஜனங்கள், பகையாளிகள், எதிரிகள், சத்துருக்கள் எல்லாருக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அவர் இரத்தமாகிய பேழைக்குள்ளாக மறைத்துக் கொள்வார். ஆமென். உங்களை பாதுகாத்துக் கொள்வார். உங்க சந்ததிகளை ஆசீர்வதிப்பார், தழைக்க பண்ணுவார். இதுதான் ஆசீர்வாதம். அப்ப அவருக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறபடியினால் நான் ஜெபிக்கிறவனாய் மாறுகிறேன், அநேகருக்கு பிரோஜனம் உள்ளவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். இரண்டாவதாக காரியம் பாருங்க, ஆமென், எதற்காக நான் அவரை நோக்கி பார்க்கணும்? விடுதலைக்காக நான் அவரை நோக்கி பார்க்கணும். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமென். சந்திரரோகியா இருக்கக்கூடியவன் அவன் எப்படிப்பட்டவன்? அவன் இளைஞன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இளைஞன். நீங்க இதே சம்பவத்தை மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் தான், 17ஆம் வசனம், மார்க்கில் 17ஆம் வசனம், லூக்காவில் 38ஆம் வசனம். இப்போ 3 இடத்துல இந்த சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கு. அப்போ தகப்பன் சொல்லுகிறார், ஆண்டவருடைய இயேசுவிடத்தில் சொல்லும் பொழுது, இது எவ்வளவு நாட்களாக இருக்கிறது என்று சொல்லி கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிற காரியம், ஐயா, அவன் சிறு வயதிலிருந்து அப்ப சொல்லும் பொழுது அந்த ஒரு வேத பகுதியில் அவன் இளைஞனாயிருந்தான். அப்ப சின்ன வயதிலிருந்து ஒரு பாதிப்பு ஒரு மனுஷனுக்கு. இன்றைக்கு வந்திருக்கிற அநேகருக்கு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா, விடுதலை. ஐயா, எனக்கு விடுதலை வேணும் ஐயா, எங்க குடும்பத்துக்கு விடுதலை வேணும். இன்றைக்கு விடுதலையை எதிர்பார்க்கிற அநேகமாயிரம் ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்ப சந்திரரோகியாய், அப்ப வலிப்பு, இந்த நரம்பு பிரச்சனைகள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. நரம்புகள் ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியம். என்ன காரியம் அவயம் செயல்படணும்னா எது முக்கியமா இருக்கணும்னு சொன்னா, நரம்பு ரொம்ப முக்கியமா இருக்கும். நீங்க நடப்பதற்காக இருந்தாலும் சரி, உட்காருவதாக இருந்தாலும் சரி, நீங்க வாகனம் ஓட்ட போகிற காரியமாக இருந்தாலும் சரி, வேலை செய்வதாக இருந்தாலும் சரி, மிக மிக முக்கியமானது நரம்புகள் தான். ஒரே நரம்பு செயல்படவில்லை என்று சொன்னால் உங்களுடைய கண் இமை துடிப்பது கூட என்ன ஆயிரும், நின்றோம். ஒரு நரம்பு செயல்படவில்லை என்று சொன்னால் ஒரு பக்கம் முழுவதுமாக விழுந்து விடும். அப்போ சரீரத்துல மிக மிக முக்கியமான காரியம் எதுன்னு சொன்னா நரம்பு தான்.
நரம்பு தான். ஆகவே தான் டாக்டர் போன உடனே கை கால் வெட்டின உடனே பார்ப்பாங்க, நரம்பு எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா, நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கா. ஏன்? செயல் இழந்து விடக்கூடாது, உறுப்பு அவயங்கள் செயல் இழந்து விடக்கூடாது. அப்ப செயல் இழந்து விடாமல் இருக்கணும்னு சொன்னா நரம்பு மிக மிக முக்கியம். இன்றைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜபம் உயிர் நாடி, உயிர் நாடி. அதுதான் உங்களை செயல்படுத்தி கொண்டே இருக்கும், கிறிஸ்துவுக்குள்ளாக பற்றி எறியும்படியாக செய்து கொண்டே இருக்கும். ஆகவே அந்த சந்திர ரோகி அவன் சிறு வயதில் இருந்து இந்த பிரச்சனை வருகிறபடியினால் அவனுக்கு எந்த நேரத்துல வரும் செய்ய தெரியாதியா. ஆகவே அதை எங்க தளிருமா? தீயிலும் தளிரும், நெருப்பாது தண்ணீரிலும் தளிரையா. இவன் ஜீவன் போகும்படியாக ஆமேன் அது போராடிக்கொண்டே இருந்தது. அப்போ எனக்கு என் மகனுக்கு அதுல இருந்து விடுதலை. அப்போ உங்களுடைய சீஷரிடத்துல கொண்டு வந்தேன். அவங்களுக்கு என்ன பண்ண முடியல? விடுதலையாக்கும்படியாக முடியல. ஆமேன். நீங்கள் மனிதர்களை நம்பினால் விடுதலை கிடைக்காது. ஆமேன். ஊழியர்களை நம்பினால் விடுதலை கிடைக்காது. நீங்க யாரை நம்பணும்? கிறிஸ்துவாகிய இயேசுவை நம்பணும். அவர்தான் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர்தான் உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அவர்தான் உங்களுக்கு பரிகாரியாக இருக்கிறார். அப்ப மனிதர்களை நம்பியல்ல, கிறிஸ்துவை நம்பும் பொழுது மட்டும்தான் விடுதலை கிடைக்கும். இன்னைக்கு அநேகர் போகிற, ஐயா இந்த இடத்திற்கு போனா இந்த இடத்துல போனா இந்த ஜபம், இந்த ஊழியக்காரங்க ஜபம் பண்ணா நல்லாயிருமா, அல்லது இந்த ஊழியக்காரங்க ஜபம் பண்ணா இல்ல, ஊழியர்கள் இடத்தில் இல்ல, கிறிஸ்துவின் இடத்தில் விடுதலையை எதிர்பார்க்கணும். ஐயா நான் இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணினால் கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார் ஐயா. ஆமென். என் நம்பிக்கை கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்துதான் ஆமென் நீங்க ஜெபிக்க வேண்டும். அப்ப கிறிஸ்து தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர். ஆகவே நம்ம சீஷரிடத்தில் அழைத்து வந்தார்கள், சீஷர்களால் துரத்த முடியல ஐயா. ஆகவே நான் இப்பொழுது உம்முடைய சமூகத்துக்கு நேராக வந்திருக்கிறேன். அப்போ விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் 3 காரியம் அவசியமாய் காணப்படுகிறது. அப்ப என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, ஆமென், எனக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னு சொன்னா உபவாசம், ஜெபம். சீஷரிடத்துல கேட்கிறார், ஏன் எங்களால துரத்த முடியல, ஏன் எங்களால துரத்த முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சீஷர்கள் கேட்கும் பொழுது சொல்றார், இந்த வகை பிசாசு என்ன பண்ண முடியாது? உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும். அப்போ உபவாச ஜபம் மிக மிக அவசியம். ஒவ்வொரு ஆர்வக்குரிய வாழ்க்கையில செயல்படுவதற்கு, விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு உபவாச ஜபம் மிக முக்கியம். குடும்பத்துல உபவாசம் இருந்து ஜபம் பண்ணுங்க. மாசத்துல ஒரு முறையாகிலும் ஒரு 3 நாட்கள் உபவாசம் இருந்து உங்கள் குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணும் பொழுதுதான் என்ன பண்ண முடியும்? குடும்பத்தில் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். ஆமேன். செயல்பாடு ஆமேன் நடக்கும். கர்த்தர் கிரியை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணல? இடம் கொடுக்கல. காரணம் என்ன? உபவாசம் இல்லை, ஜபம் இல்லை. காரணம் என்ன? மனிதர்களை நம்பி இருக்கிறபடியினால். ஐயா நான் அந்த இடத்துக்கு போயிட்டா எனக்கு விடுதலை கிடைச்சிடும். இல்ல. ஆமேன். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படியிடணும். 2வதாக ஆமேன் கேட்கும் பொழுது வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம், மார்க்கு 9. ஆமென். அப்ப என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படியாக எனக்கு இவைகளை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? ஆமென். விசுவாசிக்கணும், நம்பணும், கர்த்தரை நம்பணும். ஐயா எனக்கு விடுதலை கிடைக்கும் ஐயா. அந்த நம்பிக்கை தான் ஆமென் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும், அற்புதத்தை கொண்டு வரும். அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். உங்க வாழ்க்கையில விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாய் நான் நினைக்கிற காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை தான் உங்களுடைய வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேராக நடத்தும். ஆகவே நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்க ஐயா. அவிசுவாசம் இருக்கக்கூடாது. அப்ப ஆமென் கடுகளவு விசுவாசம் மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். அப்ப அந்த கடுகளவு விசுவாசத்தை எனக்கு கொடுங்க ராஜா. நான் ஜெபிக்க ஆமென் தொடங்கும் பொழுதே கட்டளை வெளிப்படணும். ஆணித்தரமான ஒரு ஜெப வாழ்க்கை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை மாற்றுவார். ஆமென். ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமான காரியம் நரம்பு. அப்போ ஆமென் கிரியை செய்யும்படியாக ஜெபம் தான் உங்க வாழ்க்கையில ஆமென் உங்கள் குடும்பத்துல கர்த்தர் கிரியை செய்யும்படியாக செய்யும். ஆமென் நடத்துவார். ஆகவே 2வது விடுதலையை கொடுக்கக்கூடிய ஆண்டவர். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 63, 64.
ம் ஊழியக்காரரை நோக்கி அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டார். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கி உட்கார்ந்து கொண்டார். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களை ஈசாக்குக்கு விவரித்து சொன்னார். ஆமென். கடைசியாக மணவாளனுக்கு நேராக, கிறிஸ்துவுக்கு நேராக என் கண்கள் பதிக்கப்படும். இப்ப பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே உமக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்போ தகர்க்கப்பட்டிருக்கிற என் பலிபீடம் செப்பனிடும் பொழுது ஜீவன் தப்புவதற்காக நான் என்ன பண்ண முடியும்? ஜெபிக்க முடியும். இரண்டாவது, விடுதலைக்காக ஜெபிக்க முடியும். மூன்றாவது ஆசீர்வாதம், நான் ஏன் கண்களை அவருக்கு நேராக ஏறெடுக்கணும்? மணவாளன், என் ஆத்தும மணவாளன் ஐயா, அவருக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இப்ப ஈசாக்குக்கு ஆமென், ரெபெக்கா ஈசாக்கை பார்த்து, ஐயா அது யாரு? அது யார்? அது சொன்ன உடனே இவர் தானே ஐயா என்னுடைய, அந்த மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க. ஆமென். அப்போ ஒரு மணவாட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, முதலாவதாக இறங்குகிறவளாக. ஈசாக்கை பார்த்தவுடன் மணவாளன் அப்படின்னு தெரிஞ்சவுடன் என்ன பண்றாளா? ஒட்டகத்தை விட்டு இறங்கி இறங்கி ஆமென், தன்னை மறைத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். அப்போ ஒரு மணவாட்டியுடைய ஜீவியம் எப்படி இருக்கணும்? ஐயா நான் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நான் என் ஸ்தானத்திலிருந்து, நான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நான் இறங்குகிறவனாய் காணப்படணும். ஆமென், என்னை மறைத்து கொள்ளுகிறவனாய் காணப்படணும். அதுதான் உப்பின் ஜீவியம். நீங்க பூமிக்கு எப்படி இருக்கிறீங்க? உப்பாய் இருக்கிறீர்கள். மறைந்து கொள்ளுகிற ஒரு ஜீவன், என்னை வெளிப்படுத்துகிற அல்ல, கிறிஸ்துவுக்கு முன்பதாக நான் மறைந்து கொள்ளக்கூடியவளாய் காணப்படணும். இதுதான் மணவாட்டியுடைய ஜீவியம். அப்ப இந்த மணவாட்டி எப்படிப்பட்டவளாய் காணப்படணும் அப்படின்னு சொன்னா, உபசரிக்கிறவளாய் காணப்படணும். ரெபெக்காளை எப்படி பெண் எடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவள் நான் தாகத்திற்கு தாய் என்று எவளிடத்தில் கேட்கிறேனோ, அவர் என்ன சொல்றா? நீரும் குடிங்க, உங்களுடைய ஒட்டகத்துக்கு நான் என்ன பண்றேன்? குடிக்க கொடுக்கிறேன். அப்போ மணவாட்டி என்பவள் எப்படி இருக்கணுமோ, எல்லாரையும் எல்லா காரியத்திலும் அவள் என்ன பண்ணணும்? உபசரிக்கிறவளாய் காணப்படணும். உபசரிப்பு. அப்போ இந்த உபசரிப்பு தான் அவளை எங்க நடத்தினதுன்னா, ஈசாக்குக்கு நேராக. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில், அப்ப நான் ஒரு மணவாட்டியாய் நான் மாற வேண்டும் என்று சொன்னால், ஆமென், முகம் தெரியாத, யாரென்று தெரியாத ஒரு மனுஷன் வந்து தாகத்திற்கு தாய் என்று கேட்கும் பொழுது அவன் உடனடியாக தன்னை கீழ்ப்படிந்து அவனுக்கு தாகத்துக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, 10 ஒட்டகங்களுக்கும் அந்த துறவில் இறங்கி 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 அவள் தண்ணீர் மொண்டு கொடுத்தாலும். அப்ப இன்றைக்கு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி நம்ம வீட்டுக்காரர் கேட்டார்னா, உங்களுக்கு கைக்கு இல்லையா, கால் இல்லையா, எழுந்து வந்து குடிக்கிறீங்க சொல்றோமா? ஒரு டம்ளர் தண்ணி, ஏமா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா என்ன? இல்லை, நம்ம குடும்பத்துல ஏன் மணவாட்டியாய் நம்ம மாற முடியல? ஏன் மணவாட்டியுடைய ஜீவியம் நம்முடைய இடத்துல காணப்படலை? அப்போ கீழ்ப்படிதல் இல்லை. ஆனா இந்த இடத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, என் எஜமானுடைய மகனுக்கு நான் பெண் கொள்ளும்படியாக வரேன். அப்ப என் மணவாட்டியாய் நான் தேர்ந்தெடுக்கக்கூடியவள் எப்படி இருக்கணும்? உபசரிக்கிறவளாய் இருக்கணும். அவள் என் தாகத்தை மட்டுமல்ல, என் ஒட்டகங்களுக்கும் அவள் தண்ணீர் கொடுக்கணும். அந்த வார்த்தையை சொல்லுகிறவள் தான் என் எஜமானுக்கு என்று கர்த்தர் நியமிக்கப்பட்டவள். ஆமென். ஆபிரகாம் சொல்லி அனுப்புறேன், கர்த்தர் என்ன பண்ணுவாரு? என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புவார். அவருடைய தூதனை உமக்கு முன்பாக அனுப்புவார். அப்ப பாருங்க, சரியான இடத்துல சரியான நேரத்தில் அந்த இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் கரெக்டா வரும் பொழுது, நினைக்கும் பொழுது அவள் உடனடியாக ரெபெக்காள் வருகிறாள். தாமன் கேட்கும் பொழுது உடனடியாக உபசரிக்கிறாள். அது ஒட்டகங்களுக்கும் இருக்கிற ஒரு துறவு என்பது அப்படி சொன்னீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு பெரிய கிணறு, அதுக்கு கீழே உள்ள போய் இறங்கி தண்ணி எடுத்துட்டு வந்து மேலே ஊற்றணும். அப்போ ஒரு ஒட்டகம் எவ்வளவு தண்ணீர் குடிக்கும் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10-20 லிட்டருக்கு மேலே குடிக்கும். நிறையா, நான் சொல்றது கம்மி, நிறையா குடிக்கும். ஏன்னா ஒட்டகத்துடைய கெப்பாசிட்டி ஒரு 50 லிட்டருக்கு மேலேயாவது இருக்கும். அப்போ அவ்வளவு தண்ணீர் ஒரே ஒட்டகம். ஆனால் 10 ஒட்டகம் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த 10 ஒட்டகங்களுக்கும் ஊற்றணும் அப்படின்னு சொன்னா, அவள் எவ்வளவு பொறுமைசாலி இல்லை? நமக்கு பொறுமை இருக்கா? அப்போ மணவாட்டியாய் மாறுகிற ஜீவியத்துல பொறுமை மிக அவசியம், பராமரிப்பு மிக அவசியம், இறங்குவது மிக அவசியம், மறைத்து கொள்வது மிக அவசியம். இதெல்லாம் இருக்கும் பொழுதுதான் நான் என்ன பண்ண முடியும்?
மணவாளனுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்க முடியும். அப்ப இந்த அனுபவம் நம்ம இன்னைக்கு அநேகர் பெற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆமென், கீழ்ப்படிதல் இல்லை. இந்த கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்றதுனால மணவாளனுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்க முடியும். ஆகவே வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, இந்த மணவாட்டியாய், ஏன் நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரோம்? மணவாட்டியாய் மாறும்படியாக. அப்ப இந்த மணவாட்டியாய் மாறணும்னு சொன்னா, நான் பராமரிக்கிறவன், ஐயா பராமரிக்கிறவள், எல்லாரையும் அரவணைத்து செல்லுகிறவள் இந்த அனுபவத்துக்குள்ள வரணும். தாகம் தணிக்கிறவளாய் காணப்படணும். ஆமென். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, என் சரீரத்தை ஒடுக்கி நான் வந்தவர்களுக்கு என்ன பண்ணணும்? உபசரிக்கணும், அன்பினால் உபசரிக்கணும் ஐயா. ஆமென். அது மாத்திரமல்ல, இறங்குகிறவளாய், என்னை வெளி காண்பிக்க முடியாதபடி என்ன பண்ணணும்? இறங்குகிறவளாய், மறைத்துக் கொள்ளுகிறவளாய் காணப்படும் பொழுது, ஆமென், உங்க கண்கள், ஆமென், மணவாளனுக்கு நேராக, ஆமென், ஏறெடுக்கப்படும். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த 3 காரியங்கள் தான். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உமக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். 2, மற்றவர்களுக்காக, விடுதலைக்காக, ஜீவன் தப்பி போகும்படியாக ஜெபம் பண்ணணும். 3வது அனுபவம், உங்களுடைய சொந்த ஜீவியத்திற்காக. நான் ஒரு மணவாட்டி என்கிற அனுபவத்துக்கு நேராக வரணும் ஐயா. அந்த மணவாட்டி என்கிற நேரத்தில் ஆமென் அனுபவத்திற்கு வரும்பொழுதுதான் அந்த உன்னதமான ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த அனுபவத்திற்கு நேராக நீங்க வரும்பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.